ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓரியோ கப் கேக் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்கெட் எடுத்துருக்கோம். ஓரியோ பிஸ்கெட் எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பிஸ்கெட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் பிரித்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக பிரித்து வச்சுருக்க பிஸ்கெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்ததை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் போட போகிறோம். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பேக்கிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட் பவுடரையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா பவுடரும் பாலும் வந்து நல்ல ஒரு பேட்டர் பதத்தில் வரணும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த பதம் தெரியும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச க்ரீம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரீமையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீமையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்ல பதத்தில் வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஒரு பேட்டரி இதில் பதத்தில் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கப் கேக் பண்ணுற பேன் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் தேய்ச்சிக்கிறோம் ஒரு குழியிலையும். ஏன்னா நான் வந்து கப் கேக் பண்ணுற அந்த பட்டர் ஷீட்லாம் போடல, அதனால் சும்மா அதனால் பட்டர் தடவி எடுத்துக்கிறேன் ஒரு குழியிலையும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபாக தான் ஊற்றணும். ஏன்னா அந்த ஒரு குழியில் ஆஃப் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வெந்து வரும்போது உப்பி வரும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதனால் ஆஃபாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து ஓவன் செட் பண்ணி நம்ம உள்ளே வச்சிடலாம். ஓவன் ஆன் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நான் 2 நிமிஷம் வைக்கிறேன். டைம் வந்து 2 நிமிஷம் வச்சுக்கிறேன். பாருங்கள், 2 நிமிஷம் வச்சுருக்கிறேன். இந்த 2 நிமிஷத்தில் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னும் 6 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நான் ஆஃபாக ஊற்றி வச்சேன். அது எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஆஃபாக ஊற்றுன எல்லா இதுவுமே உப்பி வந்திருக்கு. எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு செம சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துடலாம். நான் வந்து கையில் எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியல. அப்புறம் ஸ்பூன் வச்சு எடுத்தேன், வந்துடுச்சு. ஆனால் செம சாஃப்டாக இருந்தது கேக்கு. நீங்களும் வீட்டில் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது கேக்கு. நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி சாஃப்டாக இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஈஸியான ரெசிபி தான். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.